இந்த ஸ்டோரி ரொம்ப பயங்கரமாகவும் திகிலாகவும் இருக்கும். ஒரு அம்மா 2 குழந்தைங்க இருந்துக்கிட்டு அந்த ரோட்டில் எப்போ பாரு ஆக்சிடெண்ட் நடந்துக்கிட்டே இருக்கும். எப்போ பாரு அந்த ரோட்டில் நின்றுக்கிட்டு ரத்த கண்ணீரோட குழந்தைங்களோட நின்றுக்கிட்டு அந்த அம்மா கூப்பிட்டுக்கிட்டே இருக்கும் நிறையா பேர்த்த. அங்கே எப்போ பாரு அந்த அம்மா அந்த ரோட்லேயே தென்படும். ஆக்சிடெண்ட்டும் நிறையா இருக்குது. அதேமாரி அந்த அம்மாவும் அந்த குழந்தைங்களும் ஒரு பொண்ணு கூட அவங்க கார்லேயே உட்காந்து அவங்க வீட்டுக்கு போய் என்னெல்லாம் பண்ணுறாங்க, என்னெல்லாம் அந்த பொண்ணை டார்ச்சர் பண்ணுறாங்க, எப்படியெல்லாம் அந்த பொண்ணை பயமுறுத்துகிறாங்க, அந்த பொண்ணை உயிரோட விட்றாங்களா இல்லைன்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெல்கம் டு ஸ்வர்ணா மிஸ்ட்ரி. ஒரு அம்மாவும் 2 குழந்தைங்க இருந்துக்கிட்டு ஒரு ரோட்டில் எப்போ பாரு அழுதுகிட்டே இருக்கிறாங்க. அந்த அழுக சத்தத்தை கேட்ட நிறையா கார் ஆக்சிடெண்ட் ஆகிருக்குது. அங்கே எக்கச்சக்கமான காரு வண்டி, எந்த வண்டி வந்தாலும் ஆக்சிடெண்ட் ஆகிடும். அந்த ரோட்டில் ரத்த கண்ணீரோட எப்போ பாரு அந்த அம்மா நின்றுக்கிட்டே இருக்கும். அப்புறமேட்டுக்கு அந்த குழந்தைங்கள வச்சுக்கிட்டு அழுதுகிட்டே இருக்கும். ஏதாவது ஒரு சத்தம் கொடுத்துக்கிட்டே இருக்கும். அந்த ரோட்டில் எப்போ பாரு நடமாட்டம் இருந்துக்கிட்டே தான் இருந்துச்சு. நிறைய ஆக்சிடெண்ட் ஆகிட்டே இருந்துச்சு. அதே போல் ஒரு பொண்ணு கார் எடுத்துகிட்டு வரப்போ அவங்க காருக்கு முன்னாடி நின்னோடனே இந்த பொண்ணு அப்படியே காரை ஸ்டாப் பண்ணிடுச்சிங்க. யாரோ இருக்கிற மாரி இருக்குன்னு ஸ்டாப் பண்ணி பார்த்துச்சு. பார்த்தப்ப யாருமே இல்லை. ஆனால் அவங்க கார் பின்னாடி ஏறி உக்காந்துக்கிட்டாங்க. இதுக்கு ஒரு சந்தேகம் இருந்துச்சு, யாரும் நம்ம காருக்கு பின்னாடி சீட்டு பின்னாடி இருக்காங்கன்னு மிரரால் பார்த்துச்சு. மிரரால் பார்க்குறப்ப அந்த காருக்கு சீட்டு பின்னாடி யாருமே இல்லை. அதனால் அது வண்டி எடுத்து வீட்டுக்கு போய் சாப்பிட்டுட்டு குளிச்சுட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு தூங்கலான்னு போச்சு. நல்லா தூங்கிட்டு இருக்கப்போ சத்தம் நிறையா ஏதோ அழுகிற சத்தம் கேட்டுக்கிட்டே இருந்துச்சு. அதனால் அந்த பொண்ணு ஏஞ்சி போய் பார்க்கலான்னு போச்சு. போகிறப்ப அந்த பொண்ணுக்கு அதிர்ச்சி. ஏன்னா அந்த இடத்துல உட்காந்துருக்கிறது ஒரு அம்மா 2 குழந்தைங்க கத்திக்கிட்டு அழுதுகிட்டு உட்காந்துருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு கூட என்ன நடந்துச்சுன்னு தெரில. இவங்க ஏன் இந்தமாரி பண்ணுறாங்கன்னா இவங்க ரோடு ஆக்சிடெண்ட்டில் இறந்து போயிட்டாங்க. இறந்து போனதுக்கப்புறம் தான் அந்த ரோட்டில் இருந்துக்கிட்டு நிறைய ஆக்சிடெண்ட் ஆகிருக்குது. நிறைய பேர்த்த கொன்று இருக்காங்க. அந்த ரோட்லேயே அவங்க ஆத்மா சாந்தி அடையாத நடமாடிக்கிட்டே இருந்திருக்கு. இந்த டிஃப்ரெண்ட்டான ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள்.